Hi students, now we are going to see exercise 1.2. So find the rank of the matrix by minor method. So what is rank? Rank அப்படினா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆர்டர் தான் அதனுடைய ரேங்க். இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க, நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துடுச்சு. அப்போ 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஆர்டர் 3 தானே, அதுதான் அதனுடைய ரேங்க். அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 அப்படி சொல்லணும். சப்போஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகிடுச்சு, டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா மைனர் கண்டுபிடிக்கணும். மைனர் 3/3 மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 3 × 3 9 எலமெண்ட்ஸ். அப்போது 9 எலமெண்ட் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே மைனருக்கு ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது 3/3லிருந்து மைனர் எப்படி இருக்கும்? 2/2 மாறிடும். 3/3 அப்போ மைனர் அதை விட மைனர்னால் சின்னது தானே. அப்போ 3/3லிருந்து சின்ன மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே மைனர் மேட்ரிக்ஸு 2/2 இருக்கும். அப்போ எத்தனை 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும்? 9 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த 9ல் அட்லீஸ்ட் 1 மைனர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால், ஏதாவது ஒரு 2/2 மேட்ரிக்ஸு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அப்போ அதனுடைய ரேங்க்கு 2. ஸோ அப்போ 9 2/2 மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது 9ல் 8 வந்து 0 ஆகிடுச்சு. 8 மைனர் மேட்ரிக்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு. ஒன்று தான் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னாலும் அதனோட ரேங்க்கு 2 தான். ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அட்லீஸ்ட் 1 மைனர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தென் த ரேங்க் இஸ் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த மைனர் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் எனக்கு 9மே 0 ஆகிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு அடுத்தது 2/2லேருந்து சின்ன மேட்ரிக்ஸ் 2/2 அடுத்தது என்ன வரும்? 1/1. அப்போ 1/1 மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு எலமெண்ட்டுன்னு அர்த்தம் இல்லையா. 1/1ன்னா ஒரு ரோ ஒரு காலம் இருந்தால் அது ஒரே ஒரு எலமெண்ட் தானே. அந்த 1 எலமெண்ட்டு அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது என்னவாக இருக்கும்? நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு எலமெண்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தாலே அதோட ரேங்க் 1ன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் இஸ் நான் ஜீரோ, தென் த ரேங்க் இஸ் கால்ட் 1 அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் எல்லா எலமெண்ட்டுமே 0 ஆகிடுச்சு, 1/1 மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்டுமே 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா எலமெண்ட்டுமே 0னா அது நல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது நல் மேட்ரிக்ஸ் தான் ரேங்க் என்னவாக இருக்கும்? 0. அப்போ ரேங்க் ஆஃப் எ நல் மேட்ரிக்ஸ் இஸ் 0. வாட் இஸ் ரேங்க்? ரேங்க் இஸ் நத்திங் பட் தி ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த மைனர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? நான் வேனிஷிங் மைனர் மேட்ரிக்ஸ். நான் வேனிஷிங் மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, so let me see the first one. First one என்ன செய்கிறோம்? Let capital A is equal to the given matrix 2 - 4 - 1 2. இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து 2. அப்போ 2/2. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? ரேங்க் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ரேங்க்னா என்ன சொன்னோம்? டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அதோடைய ஆர்டர் தான் ரேங்க். அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A which is equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 - 4 - 1 2. டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. இப்படி பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, பட் நடுவில் மைனஸ் வரும். 1 × 4 4 which is equal to என்ன கிடைக்கிது? 0. அப்போ இங்கே பாருங்கள் வேனிஷ் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு. அப்படின்னா இதுக்கு ஆர்டர் வந்து 2 கிடையாது, இதுக்கு ரேங்க் வந்து 2 கிடையாது. சரிங்களா? இதுக்கு ரேங்க் வந்து 2 கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? 2/2 மேட்ரிக்ஸு 0 ஆகிடுச்சு. அப்போ அடுத்தது எதுக்கு போகணும்? 1/1 மேட்ரிக்ஸ் தானே போகணும். அப்போது 1/1ன்னா ஒரு எலமெண்ட்டு இல்லையா. அப்போது நம்ம என்ன சொல்லணும்னா அட்லீஸ்ட் 1 element of the matrix A is non-zero, நான் வேனிஷிங் அப்படி கூட சொல்லலாம். நான் வேனிஷிங் ஒரு எலமெண்ட்டாவது வேனிஷ். அப்போ பாருங்க, ஒரு எலமெண்ட்டாவது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கா இல்லையா? ஒரு எலமெண்ட்டு, ஏதாவது ஒரு எலமெண்ட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஒரு எலமெண்ட்டு 2 நாட் ஈக்குவல் டு 0.
நமக்கு மற்றதில் மூணுமே ஜீரோவாக இருந்து ஒன்றே ஒன்று நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தாலும் அது நான் வேனிஷிங் தான். சரியா? அப்போது நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சா, அப்போ அதோட ரேங்க் என்ன சொல்லலாம்? 1. ஓகேவா? அட்லீஸ்ட் 1 எலமெண்ட்னா அது 1/1 மைனர். 1 எலமெண்ட் அப்படின்னா 1/1 மேட்ரிக்ஸ். 1/1 மேட்ரிக்ஸ் தான் 1 எலமெண்ட்டு. அப்போது நம்ம என்ன சொல்லணும்னா தி ரேங்க் ஆஃப் A is 1. Okay? Rank of the matrix denoted as row of A. எப்படி சொல்கிறோம்? Row of A which is equal to 1. Next let me see second one. The second one capital A matrix எடுத்திருக்கோம். -1 3 4 -7 3 -4. இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 rows 2 columns, so 3/2 மேட்ரிக்ஸ். ஓகே, சரி. இதில் எத்தனை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதோடைய கம்மியாக இருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2/2 மட்டும்தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏன்னா 3/2 அப்படின்னா அது ஸ்கொயர் கிடையாது, ரெக்டாங்கிள். ஸோ அப்போ 2/2 மட்டும்தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எத்தனை 2/2 வரும் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அதை மட்டும் எடுத்தோன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இல்லை செகண்ட் ரோ தேர்ட் ரோ இது ரெண்டுத்தையும் எடுத்தோன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ நடுவில் இருக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்டு ரெண்டு சேர்த்தா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போது நம்மளால் 3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இதில் அட்லீஸ்ட் 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் 1. அப்போது எனி ஒன் அப்படின்னு எடுக்கனால, ஸோ எனி 1 2/2 மைனர் ஆஃப் A. ஏதாவது எனி ஒன்னும் போது நான் எதை வேணாலும் எடுக்கலாம். ஸோ அப்போ நான் எதை எடுத்துக்க போகிறேன்? ஃபஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். அப்போ -1 3 4 -7. ஓகேவா? எனி 1 2/2 மைனர். ஓகே, எனி 1 எடுத்து செக் பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -+7 4 3 12 -12 which is equal to -5 which is not equal to 0. அப்போ நான் வேனிஷிங்கா 2/2 நான் வேனிஷிங். அப்போ என்ன சொல்லலாம், இந்த 2/2 ஆர்டர் வந்து 2ஆக இருக்கும்போது நாட் ஈக்குவல் டு 0 வந்துருக்குதுனால இதனுடைய ரேங்க் என்ன சொல்லலாம்? 2ன்னு சொல்லலாம். அப்போது தி ரேங்க் ஆஃப் A is 2. ஓகே, ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் போதும். நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா போதும். ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா என்ன செய்யணும்? இப்போ ஃபஸ்ட்டு 2/2 0 ஆகிடுச்சுன்னா இன்னொரு 2/2 எடுத்து செக் பண்ணணும். அப்போவும் 0 ஆகிடுச்சுன்னா இன்னொரு 2/2 அப்போ எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஓகேவா? ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாலே ஓகே, த ரேங்க் இஸ் 2. அப்போ ஆர்டர் வந்து 2 தானே, அப்போ ரேங்க் இஸ் 2. ரேங்க் என்னன்னு டினோட் பண்ணுவோம்? ரோ ஆஃப் A, அதோட வேல்யூ இஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ஒனில் இந்த மேட்ரிக்ஸ் தான் ஏன்னு எடுத்துக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 1 -2 -1 0 3 -6 -3 1. ஓகே, ஸோ இதில் இதோடைய ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 rows 4 columns 2/4 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இதில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு வந்தீங்கன்னா எதெல்லாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும்? எத்தனை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம கொண்டு வர முடியும். 2/2 எத்தனை 2/2 வரும்? ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் மட்டும் எடுத்தால் ஒரு 2/2 இல்லையா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டு தேர்டு ஃபோர்த்து காலத்தை எடுத்திங்கனாலும் ஒரு 2/2. ஸோ நடுவில் இதை ரெண்டுத்தையும் விட்டுட்டிங்கன்னா ஒரு 2/2. ஸோ இதை விட்டுட்டால் ஒரு 2/2, இதை விட்டுட்டால் இது ரெண்டும் ஒரு 2/2. சரிங்களா? அப்போது 2/2 மேட்ரிக்ஸ் வந்து நம்மளால் நிறைய கண்டுபிடிக்க முடியும். அதில் ஏதாவது ஒன்று வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் நான் எடுக்கிறேன், இதை மட்டும் இந்த 2/2 மேட்ரிக்ஸை எடுக்கிறேன். இதை எடுத்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூஸ் வரும்? 1 × -6 இது 3 2 6 பட் -+6 என்ன ஆகிடும்? 0 ஆகிடுமா? அப்போ ஃபஸ்ட்டு 2/2 வேல்யூ 0 ஆகிடுச்சு தானே. அப்போ இது 0 ஆகிடுச்சுனாலே அது நமக்கு வேண்டாம். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அனதர் 2/2 செக் பண்ணணும். அனதர் 2/2 வேறு ஏதாவது 2/2 எடுக்கணும். அப்போ என்ன செய்யலாம்னா, நான் இப்போது இந்த ரெண்டுத்தையும் எடுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் எடுத்தேன்னா இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 -3 -+3 2 சார் என்ன வரும்? 6. ஸோ +6 இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா
மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, பட் மேலே போனால் ஒரு மைனஸ் வரும். அப்போ 6 மைனஸ் 6 0 ஆகிடுமா? ஸோ இதோட வேல்யூஸும் நமக்கு என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அப்போ செகண்டும் 0 ஆகிடுச்சு. அப்போ இன்னொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுங்க. எதை எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு 2 காலம் மட்டும் நான் எடுக்கிறேன். லாஸ்ட்டு 2 காலம் இதை எடுத்து நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -1 + 1 அப்போ -1. இங்கேருந்து போனால் -3 × 0 0 தான். ஸோ அப்போ -1 -0 கிடச்சிடுமா? அப்போ -1 தானே வரும். அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தானே வருது. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? எனி ஒன் அப்படி சொல்லியிருக்கோம். அதனால் ஸோ 1 2/2 minor of A which is equal to any one சொல்லியிருக்கோம். -1 0 -3 1. இதில் மீதி 2 0 ஆகிடுச்சு. எனக்கு அது தேவையில்லை. ஏதாவது 0 ஆகாதது தான் நான் எடுக்கணும். அப்போ எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 + 1 மல்டிப்ளை பண்ணால் -1 this is 0 ஈக்குவல் டு என்ன வருது? -1 which is not equal to 0வா? அப்போ இதில் நிறைய நம்ம 2/2 கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு தேவை நாட் ஈக்குவல் டு 0 வர்ற மாதிரி ஒரு மைனர். அப்போ அதை சொல்லிட்டோம். இந்த மைனர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இதோட ஆர்டர் என்ன? 2 தானே. இதோடைய ஆர்டர் 2. அப்போது அதோட ரேங்க் என்னன்னு சொல்லணும்? 2ன்னு சொல்லணும். அப்போ therefore the rank of A is 2. அப்போ row of A is also 2. Next let me see fourth one. Let capital A is equal to matrix 1 -2 3 2 4 -6 5 1 -1. ஓகே, இது என்ன மேட்ரிக்ஸ்னா 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதோடைய ஆர்டர் என்னன்னா 3. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா ஆர்டர் என்ன இருக்குது? 3. அப்போ அது ரேங்க். சப்போஸ் 0 வந்து போச்சுன்னா நம்மளால் ரேங்க் 3 சொல்ல முடியாது. சரியா? ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A which is equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 -2 3 2 4 -6 5 1 -1. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் பை ஃபஸ்ட் ரோ. அப்போ 1 இன்ட்டு இந்த 1 எடுக்கும்போது அந்த ரோ காலத்தை விட்டுட்டுனா ரிமைனிங் டேர்ம்ஸ் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ -4 திஸ் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 × 6 6. ஸோ நெக்ஸ்ட்டு -2 இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் வரும். --- +2 2 இன்ட்டு இந்த 2 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டிங்கன்னா -2 திஸ் இஸ் --- ப்ளஸ்ஸு 5 6 30. ஸோ நெக்ஸ்ட்டு +3 இன்ட்டு இங்கே காலம் ரோ விட்டுட்டோம்னா 1 2 2 this is 5 4 20. so -20 which is equal to 1 into this is 2 plus 2 into this is 28 plus 3 into -18. so which is equal to 1 2 2 plus this is 2 into 28 56. this is -54. so add பண்ணிங்கன்னா 58 -54 which is equal to 4 which is not equal to 0. ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கு? நமக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ நம்ம இதனுடைய ஆர்டர் என்ன சொல்லலாம்? 3. therefore the rank of A is 3. ஏன்னா 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது அதோடைய ஆர்டரு. அப்போது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு, நான் வேனிஷிங் ஆகிடுச்சு அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் let me see fifth one. let the matrix capital A is equal to matrix என்ன given அப்படின்னா 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 rows 4 columns. ஸோ திஸ் இஸ் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, இதில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன செய்யணும்? ஆர்டர் கண்டுபிடிக்கணும், அதாவது டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ரேங்க் அப்படின்னு தெரியும். அப்போ இதில் 3/3 மட்டும்தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/3. ஓகே, ஸோ 3/4லேருந்து இதோடைய மைனர் என்னவாக இருக்கும்? அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸாக தான் இருக்கும்.
அப்போ 3/3 அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு காலத்தை விட்டுட்டு இந்த ரிமைனிங் மட்டும் எடுத்துக்கணும். ரிமைனிங் காலத்தை எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், அதை மட்டும் நம்ம ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது எனி ஒன் தான் சொல்கிறோம். அதனால் 1 எனி 1 3/3 மைனர் ஆஃப் ஏ. ஓகே, எனி ஒன் ஃபஸ்ட் ஒன் யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் இதோட வேல்யூஸ் வந்து 0 1 2 0 2 4 8 1 0 எனி ஒன். மொத்தம் இதில் எத்தனை ஃபைண்ட் பண்ண முடியும்? 3/3 பார்த்தீங்கன்னா 4 3/3 மேட்ரிக்ஸ் வரும். லாஸ்ட்டு காலத்தை விட்டுட்டா ஒரு 3/3, செகண்ட் இந்த தேர்டை விட்டுட்டுனா அதில் ஒரு 3/3, செகண்ட் விட்டால் ஒரு 3/3, ஃபஸ்ட்டு விட்டுட்டா மீதி 3 ஒரு 3/3. ஸோ அப்போது 4 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது மைனர். ஓகே, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம நாட் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டாலே அதனுடைய ரேங்க் வந்து 3. ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். ஓகே, அப்போது இதோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ இதை காலம் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ண நம்ம ஈஸியாக இருக்கும். ஓகே, எக்ஸ்பேண்டு த்ரூ ஃபஸ்ட் காலம். அப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது 0வா? ஸோ ரிமைனிங் எலமெண்ட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் மைனஸ், இங்கே 0 இன்ட்டு எனிதிங் 0, ஸோ அதையும் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 8 இன்ட்டு, ஓகே 8 எடுக்கும்போது இந்த ரோ காலத்தை விட்டுட்டோன்னா ரிமைனிங் எலமெண்ட் 1 × 4 4ஆ? திஸ் இஸ் 2 2 சார் 4. அப்போ ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், 0 - 0 ப்ளஸ் 8 × 0 4 - 4 0. ஸோ டோட்டலாக என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ அது வேனிஷ் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ ஏதாவது ஒன்று எடுக்கணும். நான் எடுத்தேன், பட் 0 ஆகிடுச்சு. அப்படின்னா இன்னொன்று எடுக்கணும், அனதர் ஒன்று எடுக்கணும். ஓகே, அப்போது அனதர் 3/3 மைனர் ஆஃப் ஏ. நான் இன்னொன்று எடுக்கிறேன். அப்போ இன்னொன்று எது எடுத்துக்கலாம், எனி ஒன் அப்படின்னும் போது இப்போ நான் லாஸ்ட் காலத்தை விட்டேன்னா இப்போ நான் வந்து செகண்ட் காலத்தை விட்டுட்டு எடுக்கிறேன். சாரி, தேர்டு காலத்தை விட்டுட்டு எடுக்கிறேன். அப்படி எடுத்தேன்னா எனக்கு எலமெண்ட்ஸ் எப்படி வரும், 0 0 8 இதை நான் விட்டுடுறேன். 1 2 1 லாஸ்ட் 1 1 3 2 இது அனதர் 1 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கேயும் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 0, செகண்டு -0, ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 8 இன்ட்டு இங்கே 1 3 சார் 3 1 × 2 2 -2. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் 0, திஸ் இஸ் ப்ளஸ் 8 × 1 விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏதாவது ஒன்று செக் பண்ணோம். நான் ஃபஸ்ட் ஒன் செக் பண்ணி பார்த்தேன், 0 ஆகிடுச்சு. செகண்ட் ஒன் செக் பண்ணேன், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ தேர்டு ஒன்று செக் பண்ணுமா? வேணாம். ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டாலே அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? சப்போஸ் இதுவும் 0 ஆகிடுச்சுன்னா என்ன செஞ்சுருக்கணும், அப்போ இதை விட்டோம் இல்லையா, இன்னொன்று காலத்தை விட்டுட்டு மீதி 3 காலத்தையும் எடுத்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுவும் 0 ஆகிடுச்சு அப்படின்னா அனதர் ஒன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 4ல் ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டால் போதும், அதோட we can stop. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா தி ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 3 தான். ஏன்னா 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இதோடைய ஆர்டர் 3. அப்போ தட் இஸ் ரோ ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, தேங்க்யூ.